ஸோ கிளாஸ் வர்சஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரேன். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன செய்யணும்னு மட்டும் பாருங்க. ஸோ அந்த கிளாஸோட நேம் பேங்க். சரியா? பேங்க். ஓகே. கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? கிரியேட் பண்ணி இப்போ உள்ள வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பட் இப்போ நான் டெம்பரரியாக வந்து நான் பாஸ் வந்து கொடுக்குறேன். சரியா? அப்போ இப்போ ஓகே, நான் இப்போ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்போ உங்களுக்கு எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறன்றது இப்போ என்ன நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா வழங்கியிருக்கோம். என்ன, நாங்கள் ஒரு கிளாஸ் ஒரு கீவேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. பட் கிளாஸ் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன, அது கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். தெரியாது, அது காமனான என்ன ஒரு கன்வென்ஷன்லாம் இருக்குது. தெரியும், கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். அங்கே என்ன ஒரு கால் நோண்டு வருது, இன்சைடில் வந்து பெரிய சீரியல்ஸ் விடும். பட் நான் இப்போ அதை போய் டிஸ்கஸ் பண்ணல. இப்போ ஒரு கிளாஸ் வந்து எப்படி பைத்தில் கிரியேட் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரி தான் நாங்கள் பைத்தில் வந்து கிளாஸ் என்ன ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் ஒன்று இருக்கு. அந்த கீவேர்டை கொடுத்து நாங்கள் எங்களுக்கான என்ன ஒரு கஸ்டம் கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த கிளாஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீங்க ஒரு பேங்க் ஒன்று என்ன பேங்க் ஒன்று என்ன டெவலப் பண்ண போறீங்க. பேங்க் ஒன்று டெவலப் பண்ண போறீங்க. ஒரு பில்டிங் பேங்க் என்ன ஒரு பில்டிங் தான். இப்போ அதுதான் நீங்க நேம் பேஜ் என்ன, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கான ஒரு ஒரு ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதுக்கான என்ன கஸ்டமர்ஸ் மற்றது என்ன ஸ்டாஃப். பட் இது என்ன ஒரு ஐடியாவை வந்து நீங்க என்ன வச்சுக்கீங்க. ஜஸ்ட் என்ன ஒரு ட்ராயிங் பேப்பர் இல்லாட்டி ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாட்டி ஒரு பிளான் ஒன்று வச்சுங்க. பட் இன்னுமே நீங்க என்ன பிசிக்கலா வந்து என்ன அந்த பில்டிங்கை நீங்க டெவலப் பண்ணல. என்ன அந்த பில்டிங் அந்த என்ன பேங்கை நீங்க பிசிக்கலா டெவலப் பண்ண ஜஸ்ட் என்ன ஒரு ஐடியாவை நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க. மேபி என்ன அதை நீங்க என்ன ஒரு பேப்பர்ல என்ன ஒரு பிளாக் டிராயிங் பேப்பர்ல மேபி என்ன அந்த ஐடியா என்ன நீங்க ட்ரா பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன எவ்வளவு ஸ்கொயர் மீட்ஸ் என்னென்ன அங்கங்க எந்தெந்த ஆஃபீஸ் ரூம்ஸ் அப்படி இருக்கும், மேனேஜர் ரூம் இங்கே இருக்கும், நம்ம கடை கைசியர் இங்கே இருக்கணும். என்ன அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ என்ன இட்ஸ் என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு ஐடியா மாதிரி வச்சிருக்கீங்க. பட் பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே என்ன எதுவுமே என்ன டெவலப் பண்ணப்படையில. அப்ப இங்க கிளாஸ்ன்னு சொல்ல வராது என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்றேன். ப்ளூ பிரிண்ட் என்ன ஒரு ஐடியா. நான் இப்ப பேங்க் சொன்ன மாதிரி என்ன பேங்க் வந்து மைண்ட்ல என்ன ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அடுத்த இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ஒப்ஜெக்ட். அப்ப இந்த ஒப்ஜெக்ட் சொல்ல வரதான் என்ன, நீங்க போய் ரியல் அந்த ஐடியா வச்சுக்கொண்டு இந்த ப்ளூ பிரிண்டை வச்சுக்கொண்டு என்ன நீங்க உங்களோட பில்டிங்கை டெவலப் பண்ண போறீங்க. உங்களோட பேங்கை வந்து என்ன டெவலப் பண்ண போறீங்க. என்ன பில்டிங் பிசிக்கலா வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அப்ப அந்த ஒப்ஜெக்டை வந்து நாங்க எப்படி கிரியேட் பண்றோம்டா, இப்ப பைத்தல்ல வந்து நான் வந்து பேங்க் ஒன் போட்டு, சரியா, பேங்க் ஒன் போட்டு இந்தியால பேங்க் கொடுத்து என்ன பராந்தீஸ் கண்டு கொடுக்குறேன். சரியா, பராந்தீஸ் கண்டு கொடுக்குறேன். அப்ப இதுண்ட மீனிங் என்னண்டா, எங்களோட லெஃப்ட் சைட்ல இருந்து இருக்குது பேங்க் ஒன் கொடுக்குறது அது வந்து ஒப்ஜெக்ட் சொல்லுவாங்க. சரி, ஒப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அப்ப இந்த ரைட் சைட்ல இருக்கிறது என்ன, கிளாஸ். நாங்க மேல கிரியேட் பண்ண கிளாஸ், இந்த வேரியபிளை கொடுத்து கிளாஸ் இந்த கீவேர்டை கொடுத்து நாங்க பேங்க் ஒரு கிளாஸ் அதுதான் இங்க என்ன ரைட் சைட்ல இருக்கு. அப்ப இந்த நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பேங்க்ன்றது வந்து என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்ப நீங்க ஒரு ஐடியாண்டு வச்சிருக்க, இந்த ஐடியா பேஸ் பண்ணி இப்ப நீங்க உங்களோட முதலாவது பில்டிங்கை வந்து டெவலப் பண்ணிட்டீங்க. உங்களோட முதலாவது ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களோட முதலாவது பில்டிங்கை கிரியேட் பண்ணி நான் ஒன் ஓட்டு இருந்தேன். இந்த பேங்க் ஒன்றுமே இல்லைன்னு இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து வந்து நாங்க என்ன எங்களோட ரைட் சைடு எங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்க என்ன எங்களோட பேங்க் என்ற கிளாஸ்ல இருந்து. அப்ப நீங்க இன்டென்டேஷன் நீங்க வாங்கிக்கணும். எங்க பாத்தீங்கன்னா என்ன நாங்க பேங்க் அண்ட் கிளாஸுக்கு இன்சைட்ல எதுவுமே பண்ணல. அது பாஸ் பண்ணி அதுக்கு வேற நிறைய டீட்டெயில்ஸ் வரும். நான் இப்போ டெம்பரரியா பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் அண்ட் இட்ஸ் மீன் உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராமில் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நான் உள்ள வந்து தேவையான ஃபங்க்ஷன்ஸோ இல்லாட்டி ஆட்ரிபியூட்டோ அப்புறம் லேட்டராக கொடுக்கும். ஸோ அதுக்காண்டில் பாஸ் பண்ணி அப்போ இதுக்கு வேரியஸ் டீட்டெயில் வர போகுது. பட் பேசிக் ஒரு ஐடியா காண்டி கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கேன். பாஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு முதலாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி எங்களோட இந்த பேங்க் அண்ட் கிளாஸ் இட்ஸ் மீன் அவங்களோட ஆல்ரெடி பேங்க்ன்ற ஐடியா இருந்தது ப்ளூ பிரிண்ட், அதான் எங்களோட கிளாஸ். இப்போ நான் முதலாவது பில்டிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து இந்த முதலாவது பில்டிங்கை வந்து ஃபிசிக்கலாக இம்ப்ளிமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பண்ணுறது ஃபிசிக்கல் ரியல் பில்டிங். நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். எங்களோட ஐடியா வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அப்போ ஒப்ஜெக்ட்ன்றது வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன நாங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறது என்ன ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது இன்ஸ்டன்சியேஷன் என்ன ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது கிளாஸில் இந்த கிரியேட் பண்ணுறது வந்து இன்ஸ்டன்சியேஷன் சொல்லுவாங்க. சரி, அப்ப கிரியேட் நாங்க ஒப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த மீனிங் என்னன்னு சொல்ல வரேன். என்ன நாங்க வந்து பிசிக்கலா வந்து என்ன எங்களோட பில்டிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அப்ப கிளாஸ்ன்றது சொன்னா ஒரு ஐடியா, தென் ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்டை பேஸ் பண்ணி நான் அந்த இப்ப ஒரு நீங்க என்ன கொமனா வந்து ஒரு பில்டிங் இல்லாட்டி என்ன ஒரு பில்டிங் வந்து டெவலப் பண்ண போறீங்க. என்ன கட்டாயம் ஒரு பிளானிங் ஒன்று இருக்கும். என்ன செய்ய போறீங்க, ஒரு சர்வே பிளானோட கட்டாயம் இருக்கு. அந்த சர்வே பிளான் தான் இந்த கிளாஸா இருக்க போகுது. சரியா,
அப்போ இவர் உங்களோட முதலாவது பில்டிங் ஒரு வீடு இல்லாட்டி ஒரு பேங்கண்டா இம்ப்ளிமெண்ட் பிசிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ என்ன இப்போ கிளாஸை பேஸ் பண்ணி தான் என்ன நாங்கள் வந்து என்ன ஆப்ஜெக்ட் என்ன டெவலப் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கிளாப் என்ன ஒரு பேங்க் மட்டும் தான் டெவலப் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்கள் ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னா அதுக்கு வேரியஸ் பிரான்ச், அந்த வேரியஸ் வேறு வேறு லொக்கேஷன். அப்போ நான் இப்போ போயிருந்தேன் அடுத்த பேங்க் பில்டிங் என்ன டெவலப் பண்ண போறேன். இட்ஸ் மீன் நான் அடுத்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். சேம் ப்ளூ பிரிண்ட் சேம் கிளாஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். அப்போ again அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் என்ற கான்செப்ட் வந்து கண்டினியூ வர போகுது. இப்போ நாங்கள் சர்வே பிளான் ஒரு சர்வே பிளான் இல்லாட்டி ஒரு ஐடியா இல்லாட்டி ஒரு ப்ளூ பிரிண்டை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ட்வீக் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் மேபி பேங்க் வந்து ஓகே லொக்கேஷன் வரையாது. ஓகே லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறது காமன். இப்போ பில்டிங் வேறு வேறு லொக்கேஷனில் வேறு போச்சு. ஆனால் இப்போ மேபி அந்த ஸ்ட்ரக்சர் மேபி என்ன மேனேஜர் ரூம் வந்து என்ன மேபி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் ஒரு டிரெக்ஷன்ல இருந்திருக்கு. மேபி நார்த் ஈஸ்ட் 4 டிரெக்ஷன் அதில் ஒரு டிரெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கு. மேபி அடுத்த பேங்க் நீங்கள் டெவலப் பண்ணும்போது அந்த டிரெக்ஷன் அந்த நார்த் மேபி ஃபர்ஸ்ட் ஒன் நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க அந்த என்ட்ரன்ஸ் மேனேஜர் என்ட்ரன்ஸ் இல்லாட்டி என்ட்ரு பண்ணுற ரூம் அந்த என்ட்ரன்ஸ் அந்த நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குமெண்டா. அப்புறம் இந்த பேங்க் டூ நீங்கள் டெவலப் பண்ணணும் ஜஸ்ட் உங்களோட சென்டிமெண்ட் கிடையாது. மேபி சவுத்துக்கு என்ன டிரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ இட்ஸ் மீன் என்ன ஒரு சின்ன ஒரு ட்வீக் கண்டு வாங்க பட் ஸ்டில் என்ன சேம் ப்ளூ பிரிண்ட் என்ன சேம் கிளாஸ். இப்போ சேம் கிளாஸை பேஸ் பண்ணி என்ன நீங்கள் திருப்பி என்ன இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க எகெயின். அப்போ உங்களுக்கு என்ன கிளாஸ்ன்றது வந்து ஐடியா என்ன ப்ளூ பிரிண்ட் உங்களோட சர்வே பிளான். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தோம்னா என்னோட சர்வே பிளான் ஒன்று. அப்போ ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்ன நீங்கள் அந்த அந்த பிளானை வச்சு பில்டிங்கை டெவலப் பண்ணி முடிக்கிறது. அப்போ அந்த அது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. பட் இங்கே எங்களோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிளான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். எங்களோட கிளாஸை பேஸ் பண்ணி அதாவது சிமிலர் நேம் கொடுக்குறோம். அதே மாதிரி வேரியஸ் நேம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுமாதிரி என்ன சிம்பிளாக வந்து இன்னொரு பில்டிங் இப்போ நீங்கள் மூன்றாவது லொக்கேஷன் என்ன மூன்றாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க என்ன சின்ன ஒரு ட்விக்ஸ் மேபி என்ன நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்ன சேம் ப்ளூ பிரிண்ட் சேம் ஐடியா சேம் கிளாஸ். அப்போ பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது வந்து என்ன பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை delete பண்ணுறேன். மேபி இன்னொரு எக்ஸாம்பிள் கிளாஸ் கார் எடுக்கும் சரியா கார். இப்போ கார்ன்றது வந்து இப்போ கொமனா தெரியும் எனக்கு நிறைய வேரியஸ் பிராண்ட் இருக்கு காரில். இப்போ டொயேட்டோ BMW வேரியஸ் பிராண்ட் இருக்கு சரி. இப்போ அதில் போய் இப்போ நான் கேனில் பாஸாக கொடுக்கணும். இப்போ உள்ள கிளாஸ் பண்ணணும் இல்லை டிஃபைன் பண்ணும்போது உள்ள நிறைய டீட்டெயில்ஸ் பட் நான் இப்போ எதுவுமே கதைக்கல. இப்போ கிளாஸ்ன்ட்டு கார் எடுத்து அப்போ உங்களுக்கு என்ன கார்னு எடுத்தால் தெரியும். உங்களுக்கு என்ன கிளாஸ்ன்றது என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் ஐடியா. அப்போ இட்ஸ் மீன் என்ன நீங்கள் என்ன கார் உண்டு என்ன இல்லாட்டி இன்னொரு கார் கம்பெனி ஒன்று நீங்கள் ஓனாக டெவலப் ஜஸ்ட் ஒரு ஐடியா உண்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதா பிளான் ஒரு ஐடியா உண்டு வச்சுங்க. அப்போ கிளாஸ்ன்றது என்ன கேன்னு சொன்னால் ப்ளூ பிரிண்ட் இல்லை ஐடியா. அப்போ உங்களுக்கு ரியலாக வந்து என்ன நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து இந்த ஒரு காரையுமே டெவலப் பண்ணுங்க. பட் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க ஒரு ஐடியா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் என்ஜினை யூஸ் பண்ணணும். மேபி 3 டோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி என்ன ஒரு ஐடியா நீங்கள் வச்சுக்கீங்க. மேபி ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்க ஜஸ்ட் சரி. பட் இது ஒரு ஐடியா. இது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வேற போகணும் என்ன நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வேற அது எப்படி இப்போ கார் 1 கொடுத்து அப்போ நான் இப்போ என்ன எழுதுறேன் உங்களுக்கு விளங்கி கார் 1 கொடுத்து இப்போ போய் நான் வந்து இப்போ கார் ரைட் சைடில் கார் கிளாஸை கொடுத்துருந்தேன். இட்ஸ் மீன் என்ன இந்த ப்ளூ பிரிண்ட் இந்த கார் அண்ட் ப்ளூ பிரிண்ட் அதாவது இந்த ஐடியா பேஸ் பண்ணி உங்களோட முதலாவது காரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. முதலாவது ஒப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. அகேன் உங்கள் ரைட் சைடில் இருக்கிறது கிளாஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்ன ஆப்ஜெக்ட். அப்போ நாங்கள் அப்போ உங்களுக்கு ஐடியா வேணும். கிளாஸ்ன்றது எப்பவுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஐடியா. அது வந்து ஃபிசிக்கலாக இருக்காது. ஃபிசிக்கலாக ஜஸ்ட் ஒரு ஐடியா. பட் எக்ஸிக்யூஷன்ன்றது அதை பேஸ் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் ஒன்று டெவலப் பண்ணோம். நாங்கள் உருவாக்குறப்ப நீங்கள் காரண்ட் உருவாக்கிட்டீங்க எப்படி நம்மளோட ஐடியா உங்களோட ப்ளூ பிரிண்ட் உங்களோட பிளானை வச்சு உங்களோட மைண்டில் இந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் ரியலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க. ஒரு ஒப்ஜெக்டோட கிரியேட் பண்ணீங்க இந்த கிளாஸில் இருந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண காட்டு சரி. அப்போ இன்னொரு இன்மைக்கு ஓகே இது சிம்பிள். இதில் ஒன்றுமே இல்லை. இந்த ஐடியா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே என்ன இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கார் 3 இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் கிளாஸ் இந்த ரெண்டுக்குமான என்ன டிஃப்ரென்சியேஷன் இந்த கொமனாத்திரம் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங்ஸ் ஆப்ஜெக்ட் சரி ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ன்றது எங்கே கிடைக்கிறாங்களோ இங்கே தான் கிடைக்கிறாங்க. இப்போ இது வந்து நீங்களா வந்து டெவலப் பண்ணுற ஆப்ஜெக்ட் நீங்களா டெவலப் பண்ணுற ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி என்ன இந்த ப்ளூ பிரிண்ட் அதாவது என்ன இந்த உங்களோட ஐடியா உங்களோட பிளான் அதை பேஸ் பண்ணி இந்த பிளான் என்று சொல்ல வர இந்த கிளாஸ் சொல்றேன். இப்போ டெக்னிக்கல் டைம்ல வச்சோம்னா இந்த கிளாஸ்ன்றது என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் உங்களோட ஐடியா பேஸ் பண்ணி உங்களோட ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி. ஸோ இதான் எனக்கு காமனாக இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு காமனான டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்கள் ஃபர்தராக வந்து என்னமா என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ கார் அண்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் காலர் இருக்கு என்ஜின் இருக்கும். அதே மாதிரி காரில் அக்ஸலரேட்டர் இருக்கும் வீல்ஸ் இருக்கும் காருக்கு ஸ்பீட் இருக்கும் நிறைய விஷயம். அதே மாதிரி பேங்க்னா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லாட்டி மேனேஜர் இருக்கும் அதில் டிரான்சாக்ஷன் நடக்கும் லோன் கொடுப்பாங்க டிபாசிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது எப்படி உள்ள கொண்டு வரப்போம் எப்படி நாங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமில் கொண்டு வரப்போம் அப்கமிங் வீடியோஸ். அதாவது உங்களுக்கு என்ன பேசிக் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் கிளாஸ் சப்ஜெக்ட் இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இதில் டவுட் இல்லாட்டி இது கிளாரிஃபிகேஷன் இல்லாட்டி இது ரெக்கமெண்டேஷன் தான் மறக்காம என்ன கமெண்ட்ல சொல்லுங்க.
நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.